ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஏபெக்ஸ் ஸ்கேல்பர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வால்டேல் அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ நம்ம அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் இருந்து உங்களுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தோம். இது பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காகவே இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற வால்டேலில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான செட்டப் இருந்திருக்காது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி ட்ரேடு விட்டுருவோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் சப்போஸ் உங்களுக்கு என்ன அப்பில் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு அதோட ரெசிஸ்டன்ஸ் 49,080. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்ட் ஆகும். எஸ், 49,080 பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோன். ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சப்போஸ் இந்த 48,080 உங்களுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அங்கேருந்து ஒரு அப்சைடு மூமெண்ட் 49,530 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது உங்களுக்கு ஒரு அப்சைடு மூமெண்ட் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன் இந்த 49,080 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் மந்த்து, ஓகேங்களா, இந்த லாஸ்ட் மந்த்து மே 29, 30, 31 இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 49,080 பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸில் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதாவது June 3, ஓகேங்களா, June 3 தான் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் விழுந்திருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திருப்பியுமே அதே சோனிக்கே தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 49,080 அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து நான் சொன்ன மாதிரி தான் 49,530, 550 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்சைடு மூவ்மெண்ட் உங்களுக்கு இந்த பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு 450 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, மேலே பிரேக் கேப் அப் ஆச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ சப்போர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். சரிங்களா? இந்த சப்போர்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் 1 48,300. ஓகேங்களா? இந்த 48,300 தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆணுச்சு அப்படின்னா இந்த ஜோன், ஓகேங்களா, இதோட லோ உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து 47,670, ஓகேங்களா, 47,670 ஆமாம் 47,670 இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடு மூமெண்ட்டு மினிமம் 600 பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49,080 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா 48,300 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபுளாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, தேங்க்யூ.